பொறுப்பு செந்தில்நாதன் அவர்கள் இந்த தொகுதிக்கு. மோடி ஐயா இந்த தொகுதிக்கு பேசுவதெல்லாம் செந்தில்நாதன் மூலமாக பேசுவார். மோடி ஐயா இந்த தொகுதிக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் செந்தில்நாதன் அவர்கள் சரியாக வருகிறதா, கலெக்டர் சரியா கொண்டு போய் கொடுக்கிறாங்களா? ஏன்னா எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத அவ பேர் இந்த மாவட்டத்துக்கு. ஏன்னா மாவட்டத்தினுடைய அமைச்சரே இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு பாருங்க. ஜெயில இருந்து சமீபத்தில் பார்த்த நீங்க தான் ஜெயிலில் இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த இத்து போன டப்பா வெளியே கொடுக்குறீங்க? இருக்கிறதா ஜெயிலில் இருக்கிறீங்க, ஜெயிலில் இருந்துகிட்டு டப்பா கொடுக்குறாங்களாமா பாருங்க, அநியாயத்தை பார்த்தீங்களா? இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இத்து போன பிஞ்சு போன டப்பா, இந்த வெள்ளியே இல்லாத கொலுசு, திரும்ப இந்த டோக்கனு, அதை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார். இதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. அடுத்து திகார் ஜெயிலுக்கு தான் போவாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால் சகோதர சகோதரர்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க, நமக்கு தேவை வளர்ச்சி. வளர்ச்சி நமக்கு தேவை. மோடி 5 ஆண்டு காலம் மோடியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஐயா பொறுப்பு உங்களுக்கு பெரிய பொறுப்புங்க ஐயா. சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரத்தான் செய்யும். ஏன்னா புதிதாக நாம் எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம், ஒரு புதிய குடும்பமாக பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி. ஏன்னா விருந்து நம்ம விருந்து, நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் வரத்தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக பொறுப்படுத்தாம ஒரே குடும்பமாக இருக்கிறோம். தொலைபேசியில கூப்பிடல, கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டாங்க, டக்குன்னு பாயிண்ட் போட்டுட்டாங்க. அதையெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் பெரிதுபடுத்தாம ஒரு குடும்பமாக இருந்து நாம் எல்லாம் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே இருந்து அற்புதமான வெற்றிக்கு பாடுபடும். அண்ணன்